அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தை அழைச்சி பேசக்கூடிய ஒரு குறி சொல்கிற மையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மை பார்த்திங்கன்னா, நம்ம போன பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நம்ம குரு மூலியமாக வழங்கப்பட்ட ஓலைச்சுவடியில் இருந்து அந்த மை அரைக்கிற முறையை நம்ம பார்த்து, அதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய கோவிலில் இந்த மையை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா அரைச்சி அதை சோதித்து பார்த்துருக்கோம். ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. சரிங்களா? இந்த மையை நம்ம சிறிது நெற்றியில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்துடைய மூல மந்திரத்தை அந்த மந்திரத்தை நம்ம ஒரு 108 தடவை அந்த மந்திரத்தை கொடுத்துட்டு அந்த தெய்வத்தை நம்ம அழைச்சி நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒருவருடைய முக்காலத்தையுமே தெளிவாக மனக்கண்ணில் காட்டும். சரிங்களா? இது எப்படி காட்டும் அப்படின்னா, இந்த மையை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம தெய்வத்து சிந்தனையிலேயே, அதாவது தெய்வ சிந்தனையில் மூல மந்திரத்தை நம்ம ஜபிக்கும் போது, இப்போ ஒரு நபர் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அவரை பற்றி நீ உங்களுடைய தெய்வத்தில் மனசில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அவரை பற்றின முழு ரகசியத்தையுமே உங்களுக்கு மனக்கண்ணில் காட்டும். மனக்கண்ணில் காட்டுறதுன்னா, இந்த சில பேர்கள் அந்த தூக்கத்தில் கனவுல இப்போ நைட்டு கனவு வருது அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே எனக்கு இந்த கனவு வருது, இந்த மாதிரி நபர் வந்தாங்க, இப்படி இந்த மாதிரி இடத்துக்கு போனோம், அந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சு. அதே போல் சில காட்சிகளை முதல்ல காட்ட ஆரம்பிக்கும். அந்த காட்சிகளை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னா, முதல்ல புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதுக்குத்தான் ஞானம்ங்கிறது வேணும். சரிங்களா? தெய்வம் எப்படி காட்டும்னா முழுசாக அப்படி காட்டிடாது. சரிங்களா? இப்போ ஒரு நபர் வந்திருக்காங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு பிரச்சனையில் வந்திருக்காரு, அப்படி இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் வந்திருக்காரு அப்படின்னா, தெய்வம் எப்படி காட்டும் அப்படின்னா, ஒரு வறண்ட பூமி மாதிரி ஒரு இடத்த காமிச்சு, அந்த இடத்துல 4 பேர்கள் ஒரு நபரை சுற்றி சண்டை போடுற மாதிரி காட்டும். சரிங்களா? அப்போனா இடத்தகராறுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தெய்வம் இப்படி தான் அந்த மையோட்டத்தில் காமிக்கும். சரிங்களா? இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த மை. சரிங்களா? ரொம்பவும் அற்புதமான மை. சரிங்களா? இந்த குறி சொல்லணும் விருப்பம் உள்ளவங்கள்லாம் இந்த மையை நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் இந்த மையை வச்சு நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்துடைய மூலமந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணிட்டு வந்தோம்னா எல்லாருமே குறி சொல்லலாம். சரிங்களா? இவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மையை வச்சு ஒரு தெய்வத்துடைய அருளால் நம்ம என்ன செய்ய முடியும், முக்காலத்தையுமே உணர்ந்து குறி சொல்ல முடியும். இந்த மை வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம். அதே போல் இந்த மை எப்படி அரைக்கிறதுங்கிறதையும் நான் யூடியூப் சேனல் வழியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. இந்த மை பார்த்திங்கன்னா நிறைஞ்ச பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு வெள்ளருக்கு மூலிகை, சரிங்களா, வெள்ளருக்கு மூலிகை, தொட்டால் சிரிங்கி மூலிகை, தும்பை செடி இருக்குது பாருங்களா, தும்பை செடி, வெள்ளை சங்குப்பூ செடி, அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னாயுருவி. சரிங்களா? இந்த மாதிரி 6 மூலிகைகளையுமே பௌர்ணமி அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையுடைய வேரை என்ன செஞ்சிடும், ஆணி வேற அறாமல் என்ன செஞ்சிடும் எடுத்துக்கிட்டு அந்த வேரை என்ன செஞ்சிடணும், அப்படியே எல்லாத்தையுமே மஞ்சள் நீரை அலசி ஒரு புது மண் சட்டியில் அப்படியே அந்த வேர் முழுவதையுமே உடைச்சி போட்டு நீங்கள் பச்சை கற்பூரம் கொண்டு எரிச்சிங்க அப்படின்னா அந்த வேர்கள் பூராமே ஒரு கறி பக்குவத்தில் வரும். கறி பக்குவத்தில் வந்த பிறகு அந்த மூலிகையோட வேரெல்லாம் ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா நைஸாக இடித்து அரைச்சி அப்படி ஒரு தூள் பக்குவத்தில் வந்த பிறகு அதோட நாட்டு மாட்டு பசுவோடைய நெய் ஊற்றி அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு என்ன செஞ்சுறீங்கன்னா அந்த மையை ஒரு 2 ஜாமம், சரிங்களா, 2 ஜாமம்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா அரைங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மை பக்குவத்தில் திரண்டு வர்ற அளவுக்கு அந்த மையை அரைச்சு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை மொத்தம் 10,008 இந்த மைக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த மை உயிர் பெற்ற பிறகு இந்த மையை நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பூஜை ரூமில் அந்த மையை மோதிர விரலால் புருவ மத்தியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துடைய மூல மந்திரம் இல்லைன்னா உங்கள் தெய்வத்துடைய மந்திரத்தை கண்ணை மூடி மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த சிந்தனையும் வெளி சிந்தனையை மறக்கணும். சரிங்களா? வெளி சிந்தனையை மறந்து மனசை ஒருநிலைப்படுத்தி தெய்வ சிந்தனையில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா வந்திருக்கக்கூடியவங்களுக்கோ இல்லை நீங்கள் கேட்குற கேள்விக்கு அந்த தெய்வம் அந்த மனக்கண்ணில் காட்சிகளாக காட்டும். இது போக போக பழகும். சரிங்களா? ஒரு 48 நாள் நீங்கள் இந்த மையை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, அந்த தெய்வம் வர்றதை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா போக போக உங்களுக்கு தெளிவாக வந்துடும். சரிங்களா?
தெய்வ அருள்வாக்குல கூட இவ்வளவு தெளிவாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த மையோட்டத்துல மைய வச்சு குறி சொல்ற விஷயத்துல முக்காலத்தையுமே தெளிவா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய மை. சரிங்களா? இந்த மை வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம். நான் அந்த மை அரைக்கிற முறையையும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து கொடுத்துருக்கேன். இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க. ஒரு விஷயத்தை நம்ம அரைச்சு பார்த்தா அது வேலை செய்யலையோ முதல்ல நீங்க இதை இப்படி அரைச்சு நீங்க பழகி அதை செயல்படுத்தி பார்த்தா தான் அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களால் அது உணர முடியும். சரிங்களா? அதனால மாந்திரிக விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களும் ஆன்மீக தேடலில் இருக்கக்கூடியவங்களும் இது முழுக்க ஓலைச்சுவடி குறிப்புகள். இந்த குறிப்பை எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான முறை. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருச்சுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.